தனிமனித தாக்குதல் பண்றதாக விமர்சனங்கள் இருக்கு. நானும் கூட ஒரு சில வீடியோக்கெல்லாம் பார்த்திருக்கேன். ஒருபோதும் தனிமனித தாக்குதல் ஈடுபட்டதில்லை. ஏதாவது இந்த முண்ட வெண்ட கலப்ப ரஜினிகாந்த் தெரியுமா? சொல்லு, ஏதாவது தெரியுமா சொல்லு, ஏதாவது எழுதணும். உன்னையெல்லாம் உங்க ஆத்தா கன்னிப்பால் விட்டு கொண்டிருந்தா இந்த நிலமண்டுக்கார உங்க ஆத்தா உம்மா 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 சங்க அடிச்சு போட்டுவோம். சங்க என்ன மராட்டிய மண்ண பிழைச்ச பிரதேச நாய், கர்நாடகாவில் பிறந்த நாய் தமிழ்நாட்டில் வந்துகிட்டு ஒரு தமிழனை கைது செய்யணும், கட்சியை தரணும். மொத்த சங்க ரஜினிகாந்த் ரசிகர்கள் உங்க பத்திரமா வீட்டுக்கு வந்துங்க, வெறி பிடிச்சு நிக்கிறோம். உன் மண்டல இருக்கிற மண்டலத்தை காட்டிட்டு போயிருவோம். வளர்ந்த விதம் அப்படி, இந்த கட்சியே அப்படித்தான் பேசுவது. அது நாகரிகம் மற்றும் பண்பாடு பேசிதான் ஒருமையில பேசுவது, கேவலமாக பேசுவது, கெட்ட வார்த்தையில பேசுவது. இந்த கட்சியில நீங்க என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? மருமகன் தனிச்சு ஒரு பொண்டாட்டி கட்ட ஊர்ல இருக்கிற பொண்டாட்டி பணம் கட்டி அமலாப்பா தாலி வந்து அத்தனை போய் தாலி ஆத்துக்கிட்டு இருக்கான். ஆனா கண்டிக்க வக்கில்ல உன் மகன் சௌந்தர்யா கல்யாணம் கொடுத்த கல்யாணம் கட்டி கொடுத்தது வந்து தாலி எடுத்து வந்து எவன் கூட இருக்கானே தெரியல. ஆனா கண்டிக்க வக்கில்ல உனக்கு. மகன் மூத்த மருமகத்தை ஐஸ்வர்யாவுக்கு பிறந்த பிள்ளை யாருன்னு எங்க அண்ணன் சிந்து ஒரே ஒரு பேட்டி கொடுத்தாங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பம் நாண்டுகிட்டு சாகணும்டா. கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்துல பிள்ளை பத்துவாங்க அவன் மகன், ரஜினிகாந்த் மகன். பெண்கள் ஆண்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. தன்னை ஒரு குடும்பத்துடைய ஒரு அக்காவை அசிங்கப்படுத்துற வார்த்தையை வந்து எந்த அடிப்படையில் அந்த வார்த்தையை அவர் பேசின வார்த்தையை சொல்ல முடியாது. அதுவும் சட்டையை மடிச்சு கட்டிக்கிட்டு அப்படியே அந்த வார்த்தையை பதிவு பண்றாரு. வளர்ந்த விதம் அப்படி, இந்த கட்சியே அப்படித்தான் பேசுவது. அது நாகரிகம் மற்றும் பண்பாடு பேசிதான் ஒருமையில பேசுவது, கேவலமாக பேசுவது, கெட்ட வார்த்தையில பேசுவது. இந்த கட்சியில நீங்க என்ன